வணக்கம் மக்களே, மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி ஒரு புதுவிதமான மூலிகை பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த கத்தாழை, இது ஓங்க கத்தாழை, இதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். பாருங்கள் மக்களே, இந்த கத்தாழை என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு இந்த அம்மா சொல்ல போகிறாங்க. இவங்க சித்த வைத்தியர். இவங்க அம்மா சொல்லுங்கம்மா, இது இந்த கத்தாழை என்ன வேலை செய்யுது? இந்த கத்தாழை புளியாம்பட்டை வெட்டின்னு செதுக்கின்னு அதை இந்த காய்ச்சி புளியாம்பட்டையை வச்சு இதை கொளுத்தணுமா? ஆமாம், கொளுத்தி சாறு எடுக்கணும். மறுபடியும் அந்த புளியாம்பட்டையை பெருகி தள்ளிட்டு அதுல சுண்ணாம்பை போட்டு இந்த சாரை ஊற்றி அப்படியே குழப்பி எங்கெங்க வலிக்கு தாங்க போடணும், அங்கெல்லாம் போடணும். ஆமா, அப்புறம் மீதி சாறு எடுத்து என்ன பண்ணணும்? ரசம் வைக்கணும். ரசம் வைக்கணும். ஆமா, என்ன வச்சு ரசம் வைக்கணும்? பூண்டு ரசமா? காரக்கருவாடு போட்டு பூண்டு மிளகு போட்டு ரசம் வச்சு செலவு தூள் கலந்து இதை சாப்பிட்டாக்கா உடம்பு வலியெல்லாம் சரியாயிடுன்றீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றீங்க. வலி எந்த வலியும் சரியாயிடுன்றீங்க. பாருங்க மக்களே, இந்த கத்தாழையை பாருங்க. இது ஓங்க கத்தாழை. இது காட்டு பகுதியில் நிறைய இடத்துல கிடைக்கும். இது கொல்லிமலையில் கூட ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த கத்தாழை பற்றி. இதனுடைய அடிப்பகுதியை சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த சாரை கூட சாப்பிட்லாம், சாறு சாப்பிட்டா உடம்பு வலி போகுன்றாங்க. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மூலிகை வேறு எதனா வேலை செய்யுமா, வேறு எதனா வைத்தியத்துக்கு உதவுமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் போடுறேன். ஓம் நம சிவாய. பாருங்கள் மக்களே, மூலிகை கிறுக்கன் யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி ஒரு புதுவிதமான மூலிகை பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த கத்தாழை, இது ஓங்க கத்தாழை, இதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். பாருங்கள் மக்களே, இந்த கத்தாழை என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு இந்த அம்மா சொல்ல போகிறாங்க. இவங்க சித்த வைத்தியர். இவங்க அம்மா சொல்லுங்கம்மா, இது இந்த கத்தாழை என்ன வேலை செய்யுது? இந்த கத்தாழை புளியாம்பட்டை வெட்டின்னு செதுக்கின்னு அதை இந்த காய்ச்சி புளியாம்பட்டையை வச்சு இதை கொளுத்தணுமா? ஆமாம், கொளுத்தி சாறு எடுக்கணும். மறுபடியும் அந்த புளியாம்பட்டையை பெருகி தள்ளிட்டு அதுல சுண்ணாம்பை போட்டு இந்த சாரை ஊற்றி அப்படியே குழப்பி எங்கெங்க வலிக்கு தாங்க போடணும், அங்கெல்லாம் போடணும். ஆமாம், அப்புறம் மீதி சாறு எடுத்து என்ன பண்ணணும்? ரசம் வைக்கணும். ரசம் வைக்கணும். ஆமாம், என்ன வச்சு ரசம் வைக்கணும்? பூண்டு ரசமா? காரக்கருவாடு போட்டு பூண்டு மிளகு போட்டு ரசம் வச்சு செலவு தூள் கலந்து இதை சாப்பிட்டாக்கா உடம்பு வலியெல்லாம் சரியாயிடுன்றீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றீங்க. வலி எந்த வலியும் சரியாயிடுன்றீங்க. பாருங்க மக்களே, இந்த கத்தாழையை பாருங்க. இது ஓங்க கத்தாழை. இது காட்டு பகுதியில் நிறைய இடத்துல கிடைக்கும். இது கொல்லிமலையில் கூட ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த கத்தாழை பற்றி. இதனுடைய அடிப்பகுதியை சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த சாரை கூட சாப்பிட்லாம், சாறு சாப்பிட்டா உடம்பு வலி போகுன்றாங்க. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மூலிகை வேறு எதனா வேலை செய்யுமா, வேறு எதனா வைத்தியத்துக்கு உதவுமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் போடுறேன். ஓம் நம சிவாய.